ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஃபார்முலா அண்ட் யூனிட் ஆஃப் ஏ கப்புள் ஃபோர்ஸ். ஸோ கப்புள் ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன, அதோட யூனிட் என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ கப்புள் ஃபோர்ஸ் அதோட ஃபார்முலா ஃபோர்ஸ்னாவே நம்ம இங்கே வந்து கப்புள் ஃபோர்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா அதை ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அப்போ ஃபோர்ஸுக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன், டிஸ்டன்ஸுக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர். அப்போ அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர். ஸோ கப்புள் ஃபோர்ஸோடது நியூட்டன் மீட்டர். அப்போ இங்கே ஃபோர்ஸை நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலாவில் என்னன்னு பார்க்கணும்னா, ஃபோர்ஸில் கேல்குலேட் பண்ணுறது மாஸ், அது டிவைட் பை லென்த். ஓகேங்களா? சாரி, மாஸ் டிவைட் பை லென்த். மாஸ் இன்டு லென்த் டிவைட் பை டைம் ஸ்கொயர். இதுதான் வந்து நம்ம ஃபோர்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறது. இப்போ நம்ம டிஸ்டன்ஸும் சேர்த்து நம்ம பண்ண போகிறோம் கப்புள் ஃபோர்ஸில் அப்படின்னும் போது இன்டு இன்னொரு லென்த்து. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக மாஸ் லென்த் ஸ்கொயர் டிவைட் பை டைம் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக வரது பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஃபார்முலா ml ஸ்கொயர் டி மைனஸ் 2. கீழே இருக்க ஸ்கொயர் மேலே வரும்போது மைனஸில் வரும். அப்போது ml ஸ்கொயர் டி மைனஸ் ஸ்கொயர். இதுதான் வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் கப்புள் ஃபோர்ஸ். தேங்க்யூ.